கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. வணக்கம் நேயர்களே, நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். யூஸ்வலாக பணத்தை இங்கே போடுங்க அங்கே போடுங்கன்னு சொல்லுவோம் நம்ம சேனலில். ஏன்னா பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி, இந்த ஸ்கீம்ஸு அந்த ஸ்கீம்ஸு, ஸ்டாக்ஸு, அப்புறம் ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற எல்லாத்த பற்றியும் போடுவோம். ஆனால் இந்த வாரம் நான் சொல்ல போகிறது, நீங்கள் எங்கேயுமே பணத்தை போடாதீங்க. உங்கள் பணத்தை விடாமல் இருந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நவீன மோசடிகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதுவும் பணம் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைடெக்காக இப்போ ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸ், ஜிபே, அப்புறம் ஆன்லைன் பேங்கிங், எவ்வளோ செக்யூரிட்டி வந்தாலும் அதை விட அட்வான்ஸ்டாக பணத்தை பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் பணத்தை ஈஸியாக விட்டுடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஸ்கேம்ஸு, ஒரு பக்கம் மக்களை ஏமாற்றி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பணம் வரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை தான் இதில் பார்க்க போகிறோம். எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி இதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பயங்கர அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. இன்னும் நிறுத்துகிற மாதிரியும் தெரியல. இது எங்கேருந்து வருது? நான் சொல்கிறது டிஜிட்டல் அரெஸ்ட். டெலிஃபோன் அத்தாரிட்டிலேருந்து கால் பண்ணுறோம், க்ரைம் பிரான்ச்லேருந்து கால் பண்ணுறோம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லேருந்து கால் பண்ணுறோம், டெல்லியிலேருந்து, பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்துன்னு இந்த மாதிரி ரொம்ப ஒரு நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியான விஷயம். யூஸ்வலாக கவர்மெண்ட்டில், அதுவும் ஹையர் அஃபீஷியல்ஸு, இதுவும் இந்த மாதிரி இடத்துலனா அதுவும் கால் பண்ண உடனே உங்கள் மொபைல் நம்பர்லேருந்து ஆன்டி நேஷ்னல் மெசேஜஸ் போகுது, நீங்கள் மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே நமக்கு ஒரு பயம் வந்துடும். கூடவே என்ன பண்ணுறாங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம், உங்கள் ஆதார் நம்பரு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, எங்கே பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அப்படியே கிளியராக சொன்னோன்னே உண்மைதான் போல் கவர்மெண்ட்லேருந்து தான் கால் பண்ணுறாங்கன்னு எல்லாருமே நம்பிடுறோம். ஸோ இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை நம்பிட்டு அவங்க சொல்கிறது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா அடுத்த ஃபியூ ஹவர்ஸ் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் ஆகணும், நீங்கள் பண்ணி தான் ஆகணும், உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம், ஸ்கைப் கால்ஸ் உடனே வர சொல்லுவாங்க. நீங்களும் பயந்து போய் ஸ்கைப் கால் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்கிறத பயந்து கேட்டு அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கன்னு கூட சொல்கிறாங்க. சில பேர் ஒரு வாரம் யார்கிட்டையும் பேசாமல் கம்ப்ளீட்டாக கோடிக்கணக்கில் விட்டுருக்காங்க. இது எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கு. நிறைய கவர்மெண்ட் பிஎஸ்என்எல் மொபைல் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்று கிடையாதுன்னு கவர்மெண்ட்டே அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணுற அளவுக்கு இது இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா அத்தனை பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பெரிய ஆடிட்டர், அவருக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியும், அவரையே கால் பண்ணி பயமுறுத்தினோடனே ஒரு சமயம் பயந்துட்டு அமௌண்ட் அனுப்ப போயிட்டார். அப்புறம் அவர் சன் பேசின பிறகு தான் இது ஏதோ ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ண சொன்னார். கட் பண்ணிட்டார். இல்லைனா அவருமே பணத்தை விட்டுருப்பார். இத்தனைக்கும் அவருக்கு ஜிஎஸ்டி ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் ஆள் தெரியும். அண்ட் நிறைய ஹை ப்ரொஃபைல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறவர். இப்போ ரீசெண்டாக இப்போ நியூஸ் பேப்பரில் நேவி ஆஃபீஸர், 77 வயசு ரிட்டையர்ட் பர்சன், அவர்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பண்ணாங்களான்னு தெரியல, கால் பண்ணி கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேலே அவர் அக்கௌண்ட்டில் இருக்கிறத ஆன்டி நேஷ்னல் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோன்னே அவரும் பேங்க்குக்கு போய் ஒரு ஃபியூ டேஸாக அவர் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி பணத்தை அனுப்பியிருக்கார். அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு இது கவர்மெண்ட்டில் யாரும் பண்ணல, இது ஒரு ஃபேக் கால்ஸ், நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லி சைபர் கிரைம்க்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கார். சரி, இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம சைபர் கிரைம் ரிப்போர்ட் பண்ணலாமா? ரிப்போர்ட் பண்ணால் என்ன ஆகும்? ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ் வந்திருக்குன்னு உங்கள் நம்பரை நோட் பண்ணிப்பாங்க, ட்ரேஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த இந்த மாதிரி டிஜிட்டல் கிரைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கம்போடியா, வியட்நாம் மாதிரியான கண்ட்ரீஸில் ஆரிஜினேட் ஆகிருக்கு. இங்கே ஒரு கும்பல் இந்தியன் மக்களோட இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிட்டு கால் பண்ணி ஒரு ப்ராப்பர் கால் சென்டர் செட்டப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ தெளிவாக பேசினாலும் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணி ஈஸியாக உங்களை ஏமாற்றிடுறாங்க. கடந்த வருடம் மட்டும், இது இந்தியாவில் மட்டும் நடக்கலைங்க, ஸ்கேண்டமிக் அப்படின்ற அளவுக்கு சொல்ல போகிறாங்க. அதாவது பேண்டமிக்னா நமக்கு கோவிட் பேண்டமிக் தெரியும், உலகம் ஃபுல்லாக பரவச்சு, உலகம் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆனாங்க. அதே மாதிரி ஸ்கேண்டமிக், இந்த ஸ்கேமு உலகம் ஃபுல்லாக நடக்குது. யூரோப்பில், பிரிட்டனில், எல்லா நாட்டிலையும் நடக்குது. அட்லீஸ்ட் அங்கே ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ண முடியுது ஒரு போர்ஷன் ஆஃப் த மணி. இந்தியாவில் குட்டி அமௌண்ட்டாக இருந்தால் இது கிடைக்காதுன்னு போலீஸ்காரங்களே சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு நீங்கள் திருப்பி பேசி ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுல உங்கள் பணம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பதில் நீங்கள் விட்டுறலாம், இனிமேல் சேஃபாக இருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் பணம் ரெக்கவரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி.
ஸோ இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் வருது அப்படின்னு நம்ம சரி ஓகே இந்த மாதிரி கால்ஸ் வந்தால் முதல்ல கவர்மெண்ட் கிட்ட நேராக ஒன்று மெயில் அனுப்புவாங்க, உங்களுக்கு வார்னிங் மெயில்ஸ் வரும். அப்படி இல்லையா உங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நியர்பை வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா என்ன ஆச்சுன்னு. ஒரு எந்த வித டைரக்ட் டச்சும் இல்லாமல் ஃபோனில் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற ஆப்ஷன் இந்தியாவில் கிடையவே கிடையாது. அதை முதல் நம்புங்க. ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து போய் பணம் ட்ரான்ஸ்ஃபர் குட்டி அமௌண்ட்டாக தான் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. பண்ணி ஏமாந்துருக்கீங்க, ஏமாந்த பணம் கிடைக்காது. அடுத்தது இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா ஒரு 28% மக்கள் தான் வந்து ரிப்போர்ட்டே பண்ணுறாங்க. பாதி பேர் வந்து இது என் பணம் வராது போச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து இது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பணம் வருமா, ஏன்னா ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. இன்னும் அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசி இந்த மாதிரி நிறைய பேர் தொலைச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ 28%னா அந்த 2.5 லட்சம்ன்றது மேபி 10 லட்சம் வரைக்கும் போகலாம். அத்தனை பேர் மக்கள் வந்து உலகம் முழுசாக அஃபெக்ட் ஆகிருக்கலாம். இந்தியாவில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இன்னொரு ரீசெண்டாக நான் ஒரு மெடிக்கல் ஷாப் போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சார் பரிவாஹன் ஆப்பில் வந்து மெசேஜ் வந்ததுன்னு நினச்சி நான் கிளிக் பண்ணி நான் என்னன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே என் அமௌண்ட்டு 28,000 பேங்க் அக்கௌண்ட் வந்து டக்குன்னு குறைஞ்சி 0 ஆகிடுச்சு. போலீஸ்கிட்ட போனால் திட்டுறாங்க, ஏன்னா என்னால் யார் இன்னுமாயே இதெல்லாம் நம்பிட்டு பண்ணிகிட்ருக்கீங்கன்ற அளவுக்கு திட்டுறாங்கன்னு சொல்லி அவர் சோகமாக சொல்லிட்டு இருந்தார். அது என்னென்னா பரிவாஹன் ஆப்புன்றது உங்கள் ஆப்பில் இருக்கும். நீங்கள் டிராஃபிக் போலீஸ் மீட் பண்ணும்போது செகண்ட் டைம் தேர்ட் டைம் மாட்டுறீங்கன்னா இந்த டியூ இருக்குதுன்னு சொல்லி உங்களை கட்ட சொல்லுவாங்க. இல்லை டைரெக்டாக ஆன்லைன் ஆப் பரிவாஹன் ஆப்புன்னு ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருதுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலை ஹேக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஹேக் பண்ணி உடனே உங்களை ஈஸியாக அமௌண்ட்டை எடுத்துட முடியும். ஸோ ஏதோ ஒரு மெசேஜ் வந்ததுன்னா அது மூலமாக பேமெண்ட்டை பண்ணாதீங்க. இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம்ஸு நிறைய நடக்குது. ஸோ இந்த ஸ்கேம்லேயும் மாட்டாமல் இருங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலர்ஸ் இதெல்லாம் கால்ஸ் வருது, மெசேஜ் வருது, அது மூலமாக பணத்தை விடுறது. இன்னொரு ஸ்கேம் பார்த்தீங்கன்னா இது வந்து காலங்காலமாக விதவிதமாக நடந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு பணம் தருவேன், நீ இன்னும் 2 பேரை ஜாயின் பண்ணினா அது மூலமாக உனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அவங்க நிறைய சேர்க்க அவங்கக்கிட்டேருந்து பணம், இது பிரமிட் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஒருத்தர் 2 பேரை சேர்க்கணும், அந்த 2 பேர் தனித்தனியாக 2 பேரை சேர்க்கணும். இதுக்கு ப்ராடக்ட் தருவாங்க. ஆம்வே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஆம்வே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸு நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. இந்த செயின் ஆஃப் நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு நிறைய பேர் க்ரோவும் ஆகியிருக்காங்க. அது பாசிட்டிவான விஷயம். நிறைய பேர் ஏமாத்துறதுக்காக பண்ணி இந்த மாதிரி மாடலை வச்சு இதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்டில் வந்துச்சு. ரியல் எஸ்டேட்டில் நியோமேக்ஸ் தெரியும். அப்புறமா ஐஎஃப்எஸ் ஸ்டாக் மார்க்கெட் பேஸ் பண்ணி 21, 22 காஞ்சிபுரம், வேலூர், சென்னையில் நடந்துச்சு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் டபுளாக கிடைக்கும், வருஷம் 25% கிடைக்கும்னு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை சொல்லி உங்ககிட்டேருந்து பணம் வாங்கியிருந்தாங்க. அது இது போய் அப்புறம் ஹிஜாப்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வருஷத்துக்கு மாதத்துக்கு 7-8% சொல்லி வருஷத்துக்கு 90%, 100% ரிட்டர்ன் சொல்லி அதுவுமே பர்ஸ்ட் அவுட் ஆச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கேம்ஸ் நடத்துறதுக்கு இன்னமும் லட்சக்கணக்கான அமௌண்ட்டை இந்த மாதிரி ஆப்ஸில் கட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக மொபைல் ஆப் லான்ச் பண்ணிவிட்டு மொபைல் ஆப்பில் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன்றாங்க, அதையுமே ஈஸியாக நம்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆடிட்டர் சொன்னது வந்து அவரோட கிளைண்ட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை எடுத்து சொல்ல கேட்காம இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். ஆப்பு போட்டு 1 மாதம் கரெக்டாக பணம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த மாதம் கம்பியை நீட்டிட்டாங்க, பணம் போச்சு. அப்பயும் அவர் கவலைப்படாமல் போயிடுச்சு சார் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பணம் நிறைய இருக்குது, அதை வந்து நீங்கள் ஒன்றும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா இதெல்லாம் வந்து பணம் போகக்கூடாது. ஏன்னா யாராக இருந்தாலும் 1 லட்ச ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறது. இந்த கிரிப்டோ கரன்சி ஆப் கோவையில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இந்த ஸ்கேம் பர்ஸ்ட் அவுட் ஆச்சு. கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பணம் மாதம் ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வரும், ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பணம் வரும்னு பயங்கரமாக ஆடு போட்டு ஒருத்தர் வந்து பெரிய இன்டர்நேஷ்னலாக கிரிப்டோ கரன்சி நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணி இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி எல்லாருமே ஏமாந்து அவங்க நிலத்தை விற்று அப்புறமா கடன் வாங்கி இப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாதங்கள் ஒழுங்காக கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுவும் ஒரு பிரமிட் ஸ்கேம். ஸோ ப்ராப்பர் கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்மில் பணம் ஏர்ன் பண்ணுறதுன்றது டிஃப்ரெண்ட்டு. அதுவுமே இந்தியாவில் லீகலைஸ்டாக என்ன ஆகுன்றது ஒரு
கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. இன்னமும் அது ப்ராக்டிக்கலாக ஒரு அவுட்லெட்டில் போய் ட்ரேட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நடைமுறைக்கு சாத்தியமாக வந்துருச்சானா இந்தியாவில் இன்னும் கிடையாது. ஸோ அதனாலே அதை ஹோல்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்வேன். ஆனால் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி ஸ்கேம்ஸு இன்னும் நடக்குது. கோவையில் இதுவுமே ஒரு பயங்கர கோடிக்கணக்கான அளவுக்கு பணத்தை சுருட்டிட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அதில் வேலை செய்கிறவங்களும் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணும்போது நிறைய எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, நாலு கணக்கில் இழுத்துட்டே போவோம், உங்கள் பணம் போனது தான் அப்படின்னு தைரியமாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் சொன்னாலும் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம், அந்த படத்தில் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் ஒன்றொன்னா எபிசோடாக கொடுத்துருப்பாங்க. கடைசியில் அந்த ஹீரோவே பேசுகிற மாதிரி எப்படிலாம் ஏமாறுறாங்க, மக்கள் ஏமாறுறதுனால தான் ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து குயிக்காக எப்படி மக்கள் ஏமாறுறாங்க கிளாரிட்டியோடு காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தை எத்தனை தடவை போட்டு கட்டினாலும் வெளியில் போய் ஒருத்தர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாருன்னா இன்னமும் மக்கள் நம்பி ஏமாந்துடுறாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்கீம்ஸு ரிட்டர்ன்ஸ் வருது, அப்புறமா பணம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டோ க்ளோஸ் ரிலேட்டிவோ இல்லை உங்களோட டேக்ஸ் அட்வைசரோ ஆடிட்டரோ இந்த மாதிரி யாரெல்லாம் ப்ராப்பராக பண்ணலையோ அவங்க தான் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பாருப்பா எனக்கு வந்துருச்சு, உனக்கும் வரும், இந்த ஆப்பில் வந்துருச்சு, செக்கு வந்துருச்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்வால்வ் பண்ணாங்க, அதில் போய் நான் பார்த்துட்டு இது கண்டிப்பாக வராதுன்னு தெரியும், நீ வேணால் பண்ணிக்கோ, உன் பணம் காலின்னு சொல்லிட்டு வந்தேன். 8வது மாதம் அந்த கம்பெனி வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கேம்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்ம எமோஷனலாக அட்டாச் ஆகிருப்போம், அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா யூஸ்வலாக இவங்க சொல்கிறது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் ரிலேட்டிவ் யார் கேட்பாங்களோ கூட்டிகிட்டு வாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம நம்பிக்கை பெற்றவங்களை போய் நம்ம கொடுக்கும்போது நம்ம மேலே வச்சுருந்த நம்ம ட்ரஸ்ட் ஃபேக்டரை நம்மளே அழிச்சிக்கிறோம். ஸோ நீங்கள் இனிமேல் ஏதோ இது மாதிரி ஒரு விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையோ இன்வால்வ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு யோசிங்க. நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னா இனிமேல் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்வலாக ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் 6%, மிஞ்சி போனால் இதோட டபுள் த ரிட்டர்ன்ஸ் வருஷத்துக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர மாதம் 5-6% கொடுக்குற மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது. எனி பிஸ்னஸ், ரிலையன்ஸாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், பெரிய பணக்காரர்கள் அவங்களாலேயே வருஷத்துக்கு 10-12% இல்லை மிஞ்சி போனால் 15% மேலே கொடுக்க முடியாது. புது செக்டார், புது துறையாக இருந்தால் மட்டும், ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருந்தால் மட்டும் 15-20%, அதுவும் ஒரு சில வருஷங்கள் அப்புறமா அதுவும் மெச்சூர் ஆன பிறகு 10% ஹிட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐடி பயங்கர ஃபாஸ்ட் க்ரோத்து, பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியல, எக்கனாமிக் டேரிஃப் இஷ்யூஸ் இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைனால சிங்கிள் டிஜிட் தான் ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வருஷத்துக்கு டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து நீங்கள் தள்ளி போயிடுங்க, கண்டிப்பாக நடக்காது. அண்ட் முக்கியமான விஷயம், செபி ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்மா, அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, போட்ட பணம் டபுள் ஆக்கி தராங்க, இந்த ரியல் எஸ்டேட்டில் போடுங்க, இந்த டெபாசிட்டில் போடுங்க, இவர்கிட்ட பணத்தை கொடுங்கன்னா நீங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்மான்னு கேளுங்க. ஏன்னா எந்த ஒரு அட்வைசரும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இதை கேட்டிங்கன்னா இருக்குது இல்லைன்றதை சொல்லி தான் ஆகணும், அவங்களால ஏமாற்ற முடியாது. ஏன்னா ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கண்டிப்பாக செபி ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் அவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ், என்ன கம்பெனி, எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, உண்மையிலே செபி ரெஜிஸ்டர்டான்னு பார்க்காம உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 விஷயம், ரிட்டர்ன்ஸ் வருஷத்துக்கு டபுள் ஆகுது அப்படின்னா அவாய்டு, மாதத்துக்கு 4-5% கொடுக்குறதுனால அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஈக்விட்டியாக இருந்தால் வருஷம் ரிட்டர்ன்ஸ் ப்ராமிஸ் யாராலையும் பண்ண முடியாது, அதுவுமே நம்பாதீங்க. 4-5 வருஷம் குறைஞ்சது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் மாதம் 2-3% கொடுக்கறதே பெரிய விஷயம், அதுவுமே யாராலையும் ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஸோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் வெல் அஸ் செபி ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்மாக மாதத்துக்கு 1-2% வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் ப்ராமிஸ் பண்ணி லெட்டரில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ட்ராக் பண்ணி இது உண்மையிலேயே நடக்குதான்னு செக் பண்ணிவிட்டு எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, அப்போ கூட எனக்கு 1 லட்சம் போட்டால் பரவாயில்ல, போனால் போட்டோம் அப்படின்ற ஆட்டிடியூட்டில் பணத்தை போடாதீங்க. அதுக்கு பதில் எஃப்டியில் போட்டு வருஷம் ஒரு 6,000-7,000 ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி இடத்துல மாற்றுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸில் எனக்கு தெரிஞ்சு வேலூரில், காஞ்சிபுரமில் பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தட்டு மக்கள், இந்த பணம் டபுள் ஆகிடுச்சுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, நான் இடம் வாங்குறதுக்கு பதில் இங்கே பணம் போட்டால் எனக்கு மாதம் ரெண்டல் இன்கம் வருமே, இந்த மாதிரி ஆசைப்பட்டு அவங்களோட ஃப்யூச்சரை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் பணத்தை போடுறாங்க. அண்ட் ஆருத்ரா கோல்டில் இவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் வரும்னு தெரியும், பட் இருந்துமே 2021-22 பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 8% அப்படின்னு ப்ராமிஸ், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கோல்டு எக்கச்சக்கமாக சொல்லியும் அது எப்படி தர முடியும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணாங்களான்னு தெரியல.
பணத்தை விட்டுருக்காங்க. இது ஆற்காடு மாவட்டத்தில் நிறைய நடந்துச்சு. இது எதுக்குமே இன்னமும் பணம் யாருக்குமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல. போனது தான். ஸோ இது விதவிதமாக நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க, ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. பட் இதை நம்மளே காத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பணத்தை முதலீடு பண்ணோன்னு யோசிக்கும் போது மட்டும் என்னோடய இன்கம் எவ்வளோ தான், என்னால் எஸ்ஐபி போட முடியாதுன்னு யோசிக்கிறோம். எஸ்ஐபி செபி ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம். மினிமம் 500 ரூபாயிலேருந்து போட முடியும். உங்கள் ஃபினான்ஷியல் கோலுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்க முடியும். பட் உங்கள் கனவுகளை குயிக்காக நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் ரிலேட்டடாக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை நம்புறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்புறீங்க, சுற்றி இருக்கவங்க நம்புறீங்க. ஸோ பணத்தை இந்த மாதிரி போடுறத விட இது ப்ராப்பராக இந்தியன் கவர்மெண்ட் செபி ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்மாக, செபி அப்ரூவ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ஃப்யூச்சர் அதை நம்பி தான் இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரி போட்டு மாட்டிக்காமல், டிஜிட்டல் அரெஸ்ட் மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ஸில் மாட்டிக்காமல் இருங்க. இன்னும் இந்த மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸு ஆல்ரெடி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பணம் போயிடுச்சு அப்படின்னா சைபர் க்ரைமில் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, டீட்டெயில்ஸ் கொடுங்க, வந்தால் சந்தோஷம். ஸோ பட் அட்லீஸ்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு மாட்டிக்கிட்டிங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ ஏமாத்துறாங்க போல் அப்படின்றது டிஸ்கஷன்ஸ் நிறைய போச்சுன்னா மட்டும்தான் நிறைய பேர் ஸ்கேம்லேருந்து வெளியே வருவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.